ஒரு அமைதியான கிராமம், பசுமையான நெல்வயல்கள், கோவில் மணி சத்தம். அந்த அழகான கிராமத்துல தான் காவிரி அம்மா வாழ்ந்து வந்தாங்க. காவிரி அம்மாக்கு யாரும் இல்லை, ஆனா அவங்க அந்த ஊரையே சொந்தமாக நினைச்சாங்க. தன்னலம் இல்லாம எப்போதும் தர்மம் அன்போடு வாழ்ந்து வந்தாங்க. காவிரி அம்மா ஒவ்வொரு அறுவடைக்கு பின்பும் ஒரு பெரிய சாக்கு பையில நெல்லை சேர்த்து வைப்பாங்க. அந்த நெல்லை வச்சு பசியா வர்றவங்களுக்கு கஞ்சி சமைச்சு கொடுப்பாங்க. இது அவங்க வழக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு வருஷம் அந்த ஊர்ல மழையே இல்லை. பயங்கரமான வறட்சி. நெல் வயல்கள் வாடி போச்சு. மக்களுக்கு சோறு இல்லை. பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட உதவ வரல. ஆனா காவிரி அம்மா தன் வீட்டு கதவை திறந்து வச்சாங்க. அவங்க சேர்த்து வச்ச அரிசி மூட்டையில இருந்து தினமும் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கஞ்சி செஞ்சு கொடுத்தாங்க. அதை பார்த்த சில மக்கள், அம்மா இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்க அரிசி காலி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு காவிரி அம்மா சிரிச்சுக்கிட்டே, அன்பு கொடுத்தா குறைவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. வாரங்கள் போச்சு. காவிரி அம்மாவின் சாக்கு பை காலி ஆயிட்டே இருந்தது. ஒரு நாள் எல்லா அரிசியும் தீர்ந்துச்சு. காவிரி அம்மா மன வருத்தத்தோடு என்ன செய்யறதுன்னு தெரியாம மௌனமா உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ வாசல்ல யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. வாசல்ல ஒருத்தர் அரிசி மூட்டைகள் நிறைஞ்ச ஒரு மாட்டு வண்டியோடு நின்று இருந்தாரு. அவரு காவிரி அம்மாவை பார்த்து, நான் ஒரு காலத்துல பசித்து உங்களை நம்பி வந்த பயணி. அந்த நாள் நீங்க கொடுத்த கஞ்சி தான் என் உயிரை காத்துச்சு. இன்று அதற்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். இவை எல்லாம் உங்களுக்கு தான் என்று சொன்னார். ஊரே வந்து பார்த்துச்சு. யாரும் பேசல. காவிரி அம்மா மெல்ல கண்களை நீர் விட்டு சிரித்தாங்க. காவிரி அம்மாவின் சின்ன கைப்பிடி அரிசி 1000 நெஞ்சங்களை நினைத்தது. உண்மையான அன்பும் தர்மமும் ஒரு நாள் கடலாக திரும்பி வரும். குட்டி பீ